ஸோ இது வந்து 6th சயின்ஸ் அண்ட் சோசியல் பாக்ஸ் கொஸ்டினில் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பாருங்கள், இல்லைனா இடையிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நாம் ஏன் நீரை அருந்துகிறோம்? நமது உடலில் 70% வந்து நீர் உள்ளது. நமது மூளையில் உள்ள சாம்பல் நீர பகுதியில் அதிக அளவு நீர் உள்ளது. அதாவது எவ்வளோ அப்படின்னா 85% கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு தான் நீர் உள்ளது. 50% மட்டும்தான். ஓகேவா? நம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை அருந்துகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான். அப்புறம் அந்த கணினி லெசன் அதில் ஏதாவது பாக்ஸ் கொஸ்டின் இருக்கான்னு பார்க்கலாம். குறுவட்டில் அதாவது சிடி காம்பேக்ட் டிஸ்க் இருக்குல்ல, சேமிக்கும் தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும். ஸோ இதில் இந்த ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 6th செகண்ட் டைம் சயின்ஸ் தான் பாக்ஸ் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 3 லெசன் கொடுத்துருக்காங்க. ஜாகிரஃபியில் ஒரு லெசன், அதுக்கப்புறம் குடிமையியலில் 2 லெசன், பொருளியலில் வந்து ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th செகண்ட் டைம் சோசியல் சயின்ஸில் பாக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, அதாவது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் வந்து கைவிட்டுருவாங்க. பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவார். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதோட நேம் என்னன்னு கேட்கலாம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 வேதங்கள் இருக்குது, அது நமக்கு தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வன. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவோட தேசிய குறிக்கோள், அதாவது சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து முண்டக உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. ஸோ சபா அப்படின்றது வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதி அப்படின்றது வந்து மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. பாலி அப்படின்னா என்னன்னா ஒரு வரி, ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை வரியாக செலுத்த வேண்டும், அதுதான் பாலி வரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்ன அப்படின்னா தங்கம், இரும்பு, தாமிரம். ஸோ தங்கம் வந்து ஹிரண்யா அப்படின்ற நேமில் அழைச்சாங்க, இரும்பை வந்து சியாமா, தாமிரம் அல்ல செம்பு 2 ஒன்று தான், அது வந்து அயாஸ் என்னும் பேரில் அழைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகாலித் என்பது கிரேக்க சொல். ஓகேவா? மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் குறிப்பிட்டுள்ளது. ஓகேவா? என்னது விற்கப்பட்டது அப்படின்னா ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னா எஃகு. ஸோ அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இதன் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் 2வது லெசன், மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். ஸோ இதில் பாருங்கள், சமணம் அதாவது ஜெயின் என்னும் சொல் ஜீனா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கர்மா அல்லது கர்ம வினை. இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம்ல, கர்மா இஸ் பூப்பரங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அல்லது அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழ போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை, அதுதான் கர்மான்னு சொல்கிறோம். மகாவீரரோட தலைமை சீடரான கௌதம சுவாமி தான் மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் என்ன அப்படின்னா ஆகம சித்தாந்தம் எனப்படும். ஓகேவா? மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது தான் மோட்சம் எனப்படும். நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸ் கொஸ்டின், சைத்தியம் அப்படின்றது வந்து ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம், விகாரைகள் அதாவது இந்த புத்த விகாரம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இது வந்து கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும். ஓகேவா? ஸோ பௌத்த பிரிவுகள் 2 இருக்குது, மகாயானம், ஹீனயானம். அது லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. சுவர் ஓவியங்கள் பாருங்கள், மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள
அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் வந்து ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. ஓகேவா? ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். ஸோ நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். தேர்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா, குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். கனா அப்படின்னா என்ன? கனா அப்படின்ற சொல் வந்து சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம் என்று பொருள். கனசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கனசங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. ஓகேவா? முடியாட்சிய அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வந்து வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. ஓகேவா? ஸோ மகாஜனபதங்கள் அப்படின்றது மொத்தம் 16 இருந்தது. என்னெல்லாம் அப்படின்னா குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். ஸோ மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருந்தது. ஓகேவா? நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அது வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். ஸோ நாலந்தா வந்து பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம். ஓகேவா? இது வந்து குப்தர்களோட காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா அப்படின்ற சமஸ்கிருத சொல்ல வந்து நா கூட்டல் அலம் கூட்டல் தா அப்படின்ற 3 சமஸ்கிருத சொல்களின் இணைப்பில் உருவானது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா வச்சாத அறிவை அளிப்பவர் அப்படின்றதான் இதோட மீனிங். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டிய குப்த மன்னர் யாருனோ அதை அழிச்சவங்க வந்து டெல்லி சுல்தானில் கில்ஜி வம்சத்தில் ஒருத்தவங்க அழிச்சிருப்பாங்க. அவர் யாருன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டியவர் யாருனோ அதை அழித்தவர் யார் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெகஸ்தனிஸ். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில் இருந்தவர் தான் அந்த மெகஸ்தனிஸ். இவர் வந்து 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். ஓகேவா? அவர் எழுதிய நூலின் பெயர் தான் இண்டிகா. இந்நூல் வந்து என்ன அப்படின்னா மௌரிய பேரரசை வச்சு நம்ம அறிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாக விளங்குகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பாடாலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம். மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடாலிபுத்திர நகருக்கு 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா H.C. வெல்ஸ் அப்படின்றவங்க. அவர் ஒரு வரலாற்றறிஞர். சிங்கமுகத்தூண், அதாவது நம்ம தேசிய சின்னம். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட், அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை பார்த்தீங்க அப்படின்னா சாஞ்சி, பிராமி, காந்தகார், கிரேக்கம் மற்றும் அராபி. வடமேற்கு பகுதிகள் வந்து கரோஸ்தி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பேராணை, அதாவது அரசர் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனத்தை வந்து நம்ம வந்து பேராணைன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ருத்ரதாமனின் ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. அசோகர் காலத்துல தான் பணிகள் வந்து நிறைவு பெற்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, யக்ஷன் அப்படின்றது நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார். யக்ஷி என்பது யக்ஷாவின் பெண் வடிவம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் வந்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா வளங்கள். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்பு தான் அப்பொருள் வளமாக மாறுகிறது. மனிதனின் தேவைகள் வந்து நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியவை. தேவையானது மாறுபடும் பொழுது அதை நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறுகிறது. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும் ஆகும். உதாரணமாக, நிலக்கரியும் பெட்ரோலும் குறைந்து கொண்டே வரும் இக்காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் அப்புறம் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது. எனவே தற்போது இது ஒரு சிறந்த வளமாக நீடிக்கிறது. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கடல் ஈஸ்டானது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. இச்சத்தை வந்து ரொட்டி தயாரித்தல், அப்புறம் மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு, வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. இது வந்து நமக்கு நிறைய காடுகள் இருக்குல்ல, பசுமை மரக்காடுகள், இலையுதிர் காடுகள். ஸோ அதில் எதுன்னு கேட்கலாம். வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகின்றது. இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்கோனா. ஓகேவா?
நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும். ஸோ 1 பவுண்டு திமிங்கல புணுகின் விலை எவ்வளோ அப்படின்னா $63,000 அமெரிக்க டாலர் மதிப்புடையதாகும். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஜியாகிரஃபியில் அவ்வளோதான் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ செகண்ட் லெசன் போகலாம். செகண்ட் லெசன் ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ஓகேவா? விராலிமலை எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆலமரம், தாமரை, மாம்பழம் இந்த 3 பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. மயில் வந்து 1963, புலி வந்து 1973, கங்கை ஆறு வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. யானை வந்து 2010ஆம் ஆண்டு, ஆற்று ஓங்கிலும் 2010ஆம் ஆண்டு, லாக்டோபாக்சிலஸ் பாக்டீரியா வந்து 2012ஆம் ஆண்டு, ராஜநாகம் தேசிய பாம்பு வகையை சார்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர், மாநில மரம் பார்த்தீங்க அப்படின்னா பனை மரம் வரும். நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின், இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம், வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார். எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திர தினத்தன்னைக்கு. இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, கொடிகாத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில பிறந்தார். இள வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932இல் காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. ஸோ காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரனும் வந்து கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் திறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவண்ண கொடியை கீழே விடவில்லை. ஸோ அதனால தான் அவர் வந்து கொடிகாத்த குமரன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அசோகர் காலத்துல சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்க இருக்கு அப்படின்னா சாரநாத் அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது தேசிய கீதம் வந்து முதலாக பாடப்பட்டது. அதாவது ஜனகணமன தேசிய கீதம் வந்து கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் 1911 டிசம்பர் 27 தான் முதலாக பாடப்பட்டது. ஓகேவா? இந்திய குடியரசு நாளின் 3வது நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். இது வந்து ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற விழா வந்து சிறப்பாக நடைபெறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். ஓகேவா? ஸோ இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என் கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சையா முகமது சாதுல்லா, என் மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அக்குழுவின் தலைவரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. ஓகேவா? சொந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்குது. ஸோ அதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான். 6th செகண்ட் டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் உள்ள எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் கவர் பண்ணிட்டோம். ஸோ 6th தேர்ட் டேர்ம் மட்டும் பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் ஓவராலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 6th தேர்ட் டேர்மில் சயின்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாக்ஸ் கொஸ்டின்.
ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 லெசன் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காந்தவியல், அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். காந்தத்தின் திசை காட்டும் பண்பு பல ஆண்டுகளாக திசையை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வருவதை கண்டறிந்தனர். காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகள் செய்து பயன்படுத்தினர். சீன மாலுமிகள் தங்கள் படகுகளில் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர். ஸோ காந்த திசை காட்டும் கருவியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது சீனர்கள். நம்ம ஃபஸ்ட் டைமில் பார்த்தோம்ல சிந்துவெளி நாகரிகத்தில் எழுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்சது வந்து சுமேரியர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். கைபேசி, குறுந்தகடு, கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்த தன்மையை இழந்துவிடும். அந்த பொருட்களும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லெசனில் இந்த 2 பாக்ஸ் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா நீர். ஓகேவா? நீரில் இந்த படத்தில் என்ன பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நீரானது மண்ணில் உள்ள உறுப்புகள் மற்றும் தாது பொருட்களை தன்னுடன் கரைத்து எடுத்து செல்கிறது. இந்த உப்புகளும் தாதுக்களும் கடல்கள் மற்றும் பெருங்கடல்களில் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக படிந்து விடுகிறது. கடலின் அடியில் காணப்படும் எரிமலைகளும் கடல் நீருடன் உப்பினை சேர்க்கின்றன. அதிக அளவு கரைபொருள் கரைந்துள்ள நீரினை நம்மால் பயன்படுத்தவோ அல்லது பருகவோ இயலாது. இத்தகைய நீரினை நாம் உப்பு நீர் என அழைக்கிறோம். ஸோ இதனால கடல் நீர் வந்து உப்பாக இருக்குது. பொதுவான வளிமண்டல அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக உறைகிறது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 22ஆம் தேதி உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை பனிப்படிவுகள், பனிப்பாறைகள் மற்றும் பனி ஆறுகளை கொண்டுள்ளது. ஆசியாவின் முக்கிய ஆறுகளில் 10 பெரிய ஆறுகள் வந்து இமயமலையில இருந்து தான் தொடங்கி பாய்கின்றன. ஏறக்குறைய 100 கோடி மக்களின் வாழ்வாதாரமான நீர் தேவையை இவ்வாறுகள் வந்து பூர்த்தி செய்கிறது. நீர்வாழ் விலங்குகள் பாருங்க. பனிக்காலங்களில் குளிர்ந்த நாடுகளில் ஏரிகள் மற்றும் குளங்கள் குளிர்ச்சியடைந்து நீரின் மேற்பரப்பில் திண்ம நிலை பனிப்படலங்கள் உருவாகின்றன. இருந்த போதிலும் பனிப்படலத்திற்கு கீழ் வசிக்கும் நீர்வாழ் விலங்குகள் இறப்பதில்லை. ஏன் அப்படின்னா மிதக்கும் பனிப்படலமானது ஒரு பாதுகாப்பு படலமாக செயல்பட்டு நீரில் இருந்து வெப்பம் வெளியேறுவதனை அனுமதிப்பதில்லை. எனவே நீரின் மேற்பரப்பு மட்டுமே குளிர்ச்சியடைந்து பனியாக மாறுகிறது. இந்த காரணங்களால நீர்வாழ் விலங்குகளுக்கு அது சாதகமாக அமைந்து அவை உயிர் வாழ்வதற்கு உதவுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கூவம் ஒரு முகத்துவாரம். நீர்நிலைகள் கடலை சந்திக்கும் ஈரநிலங்களுக்கு முகத்துவாரம் என்று பெயர். இது நிலத்திலிருந்து நன்னீரும் கடலிலிருந்து உப்பு நீரும் சந்திக்கும் இடமாகும். சில தனித்தன்மையான தாவர மற்றும் விலங்கு வகைகளுக்கு உறவிடமாக முகத்துவாரம் வந்து அமைகிறது. நெக்ஸ்ட் சதுப்பு நிலங்கள் என்பவை ஈரப்பதம் நிறைந்த காடுகள் ஆகும். அவை பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலோ காணப்படும். சதுப்பு நீர் நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ அல்லது கடல் நீராகவோ இருக்கலாம். உயிரினங்களுக்கு நன்னீரையும் ஆக்சிஜனையும் அளிப்பதில் சதுப்பு நிலங்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. சிதம்பரத்தினை அடுத்து பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள், முத்துப்பேட்டை சதுப்பு நிலக்காடுகள், சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், காஞ்சிபுரத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலம் ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள சில சதுப்பு நிலங்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த லெசன் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் அன்றாட வாழ்வியல் வேதியியல். இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் கண்ணீருடன் எரிச்சலும் வருவது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெங்காயத்தினை நறுக்கும் போது நம்ம பலருக்கு கண்ணில் எரிச்சலுடன் கண்ணீர் வருவதற்கான காரணம் வந்து அதன் செல்களில் பொதிந்துள்ள புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்ற வேதிப்பொருள் ஆகும். ஸோ இது வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது. வெங்காயத்தை வெட்டும் போதும் சில செல்கள் சிதைந்து இந்த வேதிப்பொருள் வெளிப்படும். எளிதில் ஆவியாகி உடனே கண்களை சென்றடைந்து எரிச்சல் ஏற்படுத்தி கண்ணீரை தூண்டும். வெங்காயத்தை நசுக்கினால் கூடுதல் செல்கள் உடைந்து இந்த வேதிப்பொருள் வந்து அதிகமாக வெளிப்படும். ஓகேவா? எனவே வெங்காயத்தை நசுக்கும் போது இன்னும் அதிகமா கண்ணீர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் மண்புழுக்கள் உயிரி கழிவுகள் அனைத்தையும் உணவாக உண்டு செரித்து வெளியேற்றுகின்றன. இத்தகைய மண் செழிப்பான தாவர வளர்ச்சிக்கு உதவுகிறது. இவ்வாறு மண்புழு வந்து விவசாயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவுவதால் உழவனின் நண்பன் எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோசப் ஆஸ்பிரின் என்பவர் 1824ஆம் ஆண்டு முதலில் சிமெண்டை கண்டுபிடித்தார்.
சிமெண்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜோசப் ஆஸ்பிடின். எந்த வருஷம் அப்படின்னா 1824. இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்ட்லாண்ட் என்னும் இடத்தில் கிடைக்கும் சுண்ணாம்பு கல்லின் தன்மையை ஒத்திருந்ததால் போர்ட்லாண்ட் சிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா 4th லெசன் நமது சுற்றுச்சூழல். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். நீர்வாழ் காட்சியகம் மீன்கள், பிற நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை பராமரிக்கும் இடம் நீர்வாழ் காட்சியகம் எனப்படுகிறது. இது ஒரு சிறிய தொட்டியாகவோ அல்லது பல பெரிய தொட்டிகள் வைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவோ இருக்கலாம். நெக்ஸ்ட் நிலவாழ் காட்சியகம் நிலவாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிக்கும் இடம் அல்லது அமைப்பு நிலவாழ் காட்சியகம் எனப்படுகிறது. இங்கு இயற்கையான சூழ்நிலை மண்டலத்தினை போல வடிவமைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் விலங்குகளும் தாவரங்களும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. நீர்வாழ் காட்சியகம் மற்றும் நிலவாழ் காட்சியகம் ஆகியவை விலங்குகளையும் தாவரங்களையும் நெருக்கமாக உற்று நோக்க உதவுகின்றன. அலங்காரத்திற்காகவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? இந்த லெசன்ல அவ்வளோ இன்னொன்று இருக்கு. படைப்பாக்க மறுபயன்பாடு. படைப்பாக்க மறுபயன்பாடு அல்லது உயர் சுழற்சி என்பது கழிவுப் பொருட்கள் அல்லது தேவையற்ற பொருட்களை உயர்தரமான மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புடைய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துதல் ஆகும். நாம் ஒரு பொருளை உயர் சுழற்சி செய்யும் போது அதற்கு நாம் வேறு பயன்பாட்டினை தருகிறோம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பயன்படுத்திய டயர்களை அமரும் நாற்காலியாக மாற்றுதல், பயன்படுத்திய நெகிழி பாட்டில்களை பேனா தாங்கியாக மாற்றுதல். இந்த மூலமா இது பண்றது. நெக்ஸ்ட் பாருங்க, உலக அளவில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கும் கழிவுகளின் அளவு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு 0.45 கிலோகிராம். இது ஒப்பிடுகையில் குறைவான அளவாக இருந்தாலும் மக்கள் தொகை அதிகமுள்ள இந்திய நாட்டு மக்களினால் உருவாக்கப்படும் மொத்த கழிவுகளை கருத்தில் கொண்டால் அவற்றை எத்தனை வண்டிகளில் ஏற்ற வேண்டும்? வண்டிகள் வரிசையாக நிற்கும் தூரத்தை கணக்கிட்டால் 2800 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டும். அதாவது கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரை உள்ள இடைவிடாத தூரத்தை குறிக்கிறது. ஸோ இவ்வளோ கழிவுகள் ஒரு நாளைக்கு நம்ம இது பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் 532 மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்வியல் தாவரங்கள். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஓகேவா? இது கேட்கலாம். கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். உலக உணவு தினம் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 16. ஓகேவா? ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இத்தினத்தினை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் அப்படின்ட்டு என்னதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மேற்கு வங்காளம், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம் மற்றும் இந்திய சணல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் மட்டும் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. ஓகேவா? அதாவது இந்தியாவில் மொத்தமாக உற்பத்தி பண்ணுற சணல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் மட்டும் 50% பங்களிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மரக்கட்டைகளில் இருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதுதான் ஒட்டு பலகை, அதாவது ஃப்ளைவுட் சொல்லுவோம்ல அது. இது ஒரு வகை கூட்டு மர பலகை ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், பாலக்கீரை நிறைய பேர் பார்த்துருப்போம். மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் நானோ உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியுள்ளனர். இந்த லெசனில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்பொருளும். ஸோ இதில் பாக்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இணையம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே மின்னஞ்சல் பயன்பாட்டில் இருந்தது, அதாவது இமெயில். நெக்ஸ்ட்டு, திறந்த மூல மென்பொருள் தயாரித்தலையும் பயன்படுத்துதலையும் ஊக்குவிக்கும் நிறுவனம் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த 2 தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6th தேர்ட் டேர்ம் சயின்ஸ் முடிஞ்சது. இப்போ சோசியல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரலாறில் பார்த்தீங்கன்னா 4 லெசன் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபியில் 3,
அப்புறம் குடிமையியலில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வரலாறு. பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம்னா உதயன் சேரலாதன், இமயவரமன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பறை. நெக்ஸ்ட்டு கல்லணை கற்களால் கட்டப்பட்ட தடுப்பணை ஆகும். பாசனத்திற்காக கலிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே இவ்வணை கட்டப்பட்டது. கல்லணை கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு அது நீர்ப்பாசன வசதியை வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள்னு பார்க்கும்போது இளஞ்சை சென்னி, கரிகால் வளவன், கோச்சங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிளி. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பட்டங்கள் சம்டைம்ஸ் கேட்கலாம். மூவேந்தர்கள் என்னென்ன பட்டங்கள் சூட்டினாங்க அப்படின்னா சேர மன்னர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பறை. சோழ மன்னர்கள் சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். அப்புறம் பாண்டிய மன்னர் மாறன், வழுதி, செலியன், தென்னர் இந்த மாதிரி பட்டங்களை சூட்டி கொண்டாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஸோ இது ஆல்ரெடி தெரியும், பட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சேரருக்குடைய மாலை பனம்பூ மாலை, சோழருக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலை. சேரரோட துறைமுகம் முசிறி இல்லை தொண்டி, சோழருக்கு புகார், பாண்டியருக்கு கொற்கை துறைமுகம். தலைநகர் பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களுக்கு வஞ்சி அல்லது கரூர், சோழர்களுக்கு உறையூர் அல்லது புகார், பாண்டியர்களுக்கு மதுரை. சின்னம் பார்த்தீங்கன்னா சேரருக்கு வில்லம்பு, சோழருக்கு புலி, பாண்டியருக்கு 2 மீன்கள் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க, இது தமிழ்லேயே நம்ம படிச்சிருப்போம். சங்ககால பெண்பால் புலவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தையார், பொன்முடியார். நடுகள் அப்படின்னா என்னென்னா பண்டை கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணம் உச்ச வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக நடுகர்கள் நடப்பட்டன. மலபார் கருமிளகு, அதாவது எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸின் பதப்படுத்தப்பட்ட உடல் தீர்க்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியிலும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடிக்கப்பட்டிருந்ததை கண்டனர். ஸோ கருமிளகை வச்சு உடலை பதப்படுத்துவது பண்டை காலத்தில் இருக்க முறை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தார். அதாவது இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற நிகரானது என அறிவித்தவர் யாருன்னு கேட்கலாம். ரோம பேரரசர் ஆரிலியன். ஓகேவா? முசிறி முதல் பேரங்காடி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய பிலினியின் நூல் தான் இயற்கை வரலாறு அப்படின்ற நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிறி என குறிப்பிட்டது யாருன்னா பிலினி. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாபிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்குமே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் லெசன் இந்தியா மௌரியருக்கு பின்னர். ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்று சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார் அப்படின்னா புஷ்யமித்திரர். கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார். காரவேலர் பற்றிய கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம். அதிகும்பா கல்வெட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன. இம்மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைந்திருந்தது. இச்சிற்பங்கள் மௌரியர் காலத்துக்கு பின்னரான காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களால் திடமான பாறைகளில் செதுக்கப்பட்டவை ஆகும். நெக்ஸ்ட்டு அஸ்வகோசரோட நூல் புத்த சரிதம். ஓகேவா? அஸ்வகோசர் புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். ஸோ அந்த லெசனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லெசன் பார்க்கலாம். தேர்ட் லெசன் பேரரசுகளின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தனர். ஓகேவா? இதில் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். லிச்சாவி அப்படின்றது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நதிக்கும் இடைப்பட்டதாக கருதப்பட்டது. ஏன்னா சமுத்திரகுப்தரோட
மனைவி வந்து லிச்சாவி அந்த வம்சத்தை சேர்ந்தது படிச்சிருப்போம்ல. ஸோ அதனால அதை கொடுத்துருக்காங்க. லிச்சாவி அப்படின்றது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நதிக்கும் இடைப்பட்டதாக இருந்தது. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரசஸ்தி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவரும் சாதனைகளை பட்டியலிட்டனர். ஸோ இது வந்து பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. ஓகேவா. சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேத காலச்சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டார். அவற்றில் ஒன்றில் எந்த குப்த மன்னரோட நாணயம் வந்து வீணை வாசிப்பது போல இடம்பெற்றுள்ளது அப்படின்ட்டு கேட்கலாம். அது வந்து யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அவர் வந்து மிகச்சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவார். ஸோ இதனால் அவர் வந்து கவிராஜா என அழைக்கப்படுகிறார். இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் வந்து யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னா சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் ஆவார். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, விக்ரமாதித்தனின் அவையில் இருந்த நவரத்தினங்கள் என்னன்னு கேட்டிருக்கான். இது நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்பாங்க. காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிங்கர் வந்து அகராதியியல் ஆசிரியர். ஓகேவா. நெக்ஸ்ட் தன்வந்திரி வந்து மருத்துவர், காகபாகனகர் வந்து ஜோதிடர், சங்கு அப்படின்றவர் வந்து கட்டடக்கலை நிபுணர், வராகமிகிரர் வந்து வானியல் அறிஞர், வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல்பட்டர் வந்து மாய வித்தைக்காரர். இது போக 2ஆம் சந்திரகுப்தரோட பட்டங்களும் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இதெல்லாம் என்ன அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரின் பட்டங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாகியான் வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பௌத்த துறவி. ஓகேவா. அவருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார அப்புறம் மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை நமக்கு வழங்குகின்றன. பாகியான் கூச்சுப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. அதாவது அதை சுற்றி இருந்த நகரங்கள் அவர் எப்படி சொல்றாருன்னா, கையா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, ஆனால் பாடாலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்ட்டு பாகியான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதை அடிக்கடி கேட்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துதல். சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள், பஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள். ஓகேவா. அப்புறம் வணிக குழுக்கள் 2 இருக்குது. ஒன்று வந்து சிரேஸ்தி, இன்னொன்று வந்து சார்த்தவாகா. சிரேஸ்தி அப்படின்றது ஸோ சிரேஸ்தி பிரிவை சார்ந்த வணிகர்கள் வந்து ஒரு இடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்கள். சார்த்தவாகா வணிகர்கள் வந்து எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். ஓகேவா. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. அது வந்து பின்னாடி கண்ணோச்சியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. ஓகேவா. நாலந்தாவில் பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங், சீன பையன் யுவான் சுவாங் இருக்கார்ல, அவர் வந்து பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் வந்து செலவழித்தார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யாரால் அளிக்கப்பட்டது அப்படின்னா பக்தியார் கில்ஜி என்பாரின் தலைமையில் வந்த மம்லுக்குகள் என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். யுனெஸ்கோ தானே இந்த பாரம்பரிய சின்னம்லாம் அறிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் நாலந்தாவையும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹூனர்கள் என்பவர்கள் யார் வந்து ஹூனர்கள் வந்து நாடோடி பழங்குடியினர். தங்கள் மாபெரும் தலைவர் அட்டிலாவின் தலைமையில் இவர்கள் ரோமாபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹூனர்கள் மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தனர். தங்கள் தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர். ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் பரவினர். அவர்களின் தலைவரான தோரமானர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். அவருக்கு பின்னர் அவரது மகன் மிகிரகுலர் வந்து ஆட்சி செய்தார். முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு வந்து முடிவு கட்டியிருப்பார். ஓகேவா. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஆவார். குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் எப்படி அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்கலாம். தினாரா என அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன.
குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. ஸோ பொற்காசுகள் குறையுது அப்படின்னா பேரரசு வந்து கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அது வந்து பேரரசினுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாக உள்ளது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் என்ன அப்படின்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் ஆகியவை ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகேயுள்ள கஜன்கலா அப்படின்ற இடத்துல தான் சந்திச்சார். ஓகேவா. புனித யாத்ரீகர்களின் இளவரசன். ஸோ இது முக்கியமான பாயிண்ட். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். சியூகி அப்படின்றது வந்து யுவான் சுவாங்கோட படிப்பு. ஓகேவா. பயண குறிப்புகள் சியூகி என்னும் அவரது பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பு ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்த போதிலும் பிரயாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் அப்படின்ட்டு யுவான் சுவாங் வந்து ஹர்ஷரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, கன்னோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்றனர். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த, சமண, வேத அறிஞர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்கச் சிலையொன்று நிறுவப்பட்டது. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஓகேவா. பிரயாகை பேரவையில் ஹர்ஷர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து நாட்களிலும் அவர் பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தார். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து 3rd லெசன், 4th லெசன் தென்னிந்திய அரசுகள். ஸோ அதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். பல்லவர்களின் கல்வெட்டுக்கள், அதாவது இப்போ சான்றுகள் வந்து கல்வெட்டுக்கள், நாணயங்கள், செப்புப்பட்டைகள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ பல்லவர்களின் வரலாற்று ஆதாரங்களை குறிக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் வந்து மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. ஓகேவா. செப்பேடுகள் வந்து காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள் பார்க்கும்போது மத்த விலாச பிரகசனம், இது யாருடையது அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவனுடையது. அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்திகலமா வந்து 3ஆம் நந்திவர்மனுடையது. ஓகேவா. அயலவர் குறிப்புகள்னு பார்க்கும்போது யுவான் சுவாங்கின் குறிப்புகள். நெக்ஸ்ட் பாருங்க, 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி வந்து பரஞ்சோதி. இவர் தான் நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான சிறுதொண்டர். ஓகேவா. இவர் எப்படி எங்க மாறினார்னா பிரபலமாக அறியப்பட்டார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பு நடந்திருக்கல, வாதாபி இவர் வந்து வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார் அப்படின்ட்டு பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ இந்த பல்லவ மன்னர்களின் பெயர்களும் அவர்கள் பெற்ற பட்டங்களும் பார்க்கும்போது சிம்ம விஷ்ணு வந்து அவனி சிம்மன் என அழைக்கப்பட்டார். 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்ட பெயர்கள் இருக்குது. சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகாரப்புலி, விசித்திர சித்தன். 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன், வாதாபி கொண்டான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாளுக்கியர்களோட சான்றுகள், அவர்களோட கல்வெட்டுக்கள் எதெல்லாம் அப்படின்னா மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருப்பாட்சர் கோயில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. அயலவர் குறிப்புகள் வந்து யுவான் சுவாங் குறிப்புகள். ஓகேவா. ஐகோல் கல்வெட்டு பாருங்க, இக்கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் உள்ளது. இது சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவி கீர்த்தி அப்படின்றவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கப்பட்டதை குறிப்பிடுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பட்டடக்கல் அப்படின்றது வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். இங்கே 10 கோவில்கள் உள்ளன. அவற்றில் 4 வட இந்திய பாணியான நாகர பாணியிலும் மற்றுமுள்ள 6 தென்னிந்திய பாணியான திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருப்பாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வரா கோவிலும் திராவிட பாணியிலும், பாபநாதர் கோவில் நகர பாணியிலும் அமைந்துள்ளது. விருப்பாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டனர். ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் ஆசியா மற்றும் ஐரோப்பா. இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முடிச்சு என்பதை மலை தொடர்கள் கூடும் அல்லது பிரியும் இனங்கள் ஆகும்.
நெக்ஸ்ட்டு திபெத் வந்து உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. அங்கு நிலவும் கடுங்குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபெத் வந்து 3ஆம் துருவம் என அழைக்கப்படுகிறது. ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தோனேஷியா மிகப்பெரிய தீவு கூட்டமாகும். அதாவது நிறைய தீவுகள் சேர்ந்ததை தீவு கூட்டம்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்தோனேஷியா வந்து மிகப்பெரிய தீவு கூட்டமாகும். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது வந்து உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். இது சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த ஆறு எந்த இடத்தை சேர்ந்தது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாலைவன பிரதேசம் என்பது மிக குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதியாகும். இங்கு குறைந்த அளவிலேயே தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காணப்படுகின்றன. ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் உள்ளன, வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ரூஃப் அல்காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாகும். இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம். இது வந்து இப்கோஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டதாகும். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அங்கோட். இது வந்து அங்கோர் வாட். இது உலக பாரம்பரிய தலமாகும். 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கிபி 1100ஆம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டது. கெமர் மொழியில் அங்கோர்வாட் என்றால் கோயில்களின் நகரம் என்று பொருள். இதுவே உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் ஆகும். ஓகேவா. உலகின் மிகப்பெரிய இந்து கோயில் எதுன்னு கேட்கலாம், அங்கோர்வாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பா கண்டம். அதில் ஃபஸ்ட்டு ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 27 உறுப்பு நாடுகளின் பொருளாதார மற்றும் அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுமமாகும். இது தனக்கென ஒரு கொடியும் பொதுவான நாணய மதிப்பும் கொண்டது. நெக்ஸ்ட்டு நெதர்லாந்தில் சுமார் 25% நிலப்பரப்பு கடல் மட்டத்திற்கு கீழாக காணப்படுகிறது. எனவே டைக் எனப்படும் பெருஞ்சுவர்களை எழுப்பியுள்ளனர். இந்த டைக்குகளினால் கடலிலிருந்து நிலத்தை மீட்டெடுத்துள்ளனர். கடலிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலங்கள் ஃபோல்டர்கள் என அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் பாருங்க, பியாட் பிளவுபட்ட கடற்கரை செங்குத்தான ஓங்கல் அல்லது மலைகளுக்கிடையே பணியாற்று செயல்பாடுகளின் காரணம். பிளவுபட்ட செங்குத்தான ஓங்கல் அல்லது மலைகளுக்கிடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை பிளவுபட்ட கடற்கரை எனப்படும். ஓகேவா. இவை காற்று எத்திசையிலிருந்து வீசினாலும் அதன் வேகத்தை குறைக்கின்றன. கடல் அலைகளின் வேகத்தையும் இவை கட்டுக்குள் வைக்கின்றன. எனவே இப்பிளவுபட்ட கடற்கரையானது இயற்கை துறைமுகங்கள் அமைவதற்கு ஏற்றதாக உள்ளது. நெக்ஸ்ட் கருங்காடுகள். கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இங்கு இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன. அதனால தான் இது கருங்காடுகள் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, மேட்டர்ஹார்ன். பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார்ன் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 4478 மீட்டர் ஆகும். இம்மலை இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றதாகும். நெக்ஸ்ட் பாருங்க, காலநிலை பிரிப்பான். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது. நெக்ஸ்ட் வட அட்லாண்டிக் வெப்பக்கடல் நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு பகுதிக்கு மிதமான வெப்பத்தை அளிக்கிறது. மேலும் மேற்கத்திய காற்று ஐரோப்பா முழுவதும் வெப்பத்தை கடத்துகிறது. ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா புவி மாதிரி. ஸோ இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. எவ்வளோ அப்படின்னா 510.1. உலகில் முதலாக புவி மாதிரியை கிபி 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கியுள்ளனர். இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர், வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளர் ஆகிய தாலமி முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் ஆவார். ஸோ நம்ம பூமி நில வரைபடத்தில் வந்து அச்சக்கோடு தீர்க்கக்கோடுன்னு படிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சவர் யார் அப்படின்னா இந்த தாலமி தான். இவருடைய ஜாகிரபியா என்ற நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும்
அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படுகிறது. 0° அச்சக்கோட்டிலிருந்து 23½ வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள், அதாவது லோ லாட்டிடியூட் எனவும், 23° வடக்கு முதல் 66½ வடக்கு வரையிலும் 23° தெற்கு முதல் 66½ தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள், அதாவது மிடில் லாட்டிடியூட் எனவும், 66½ வடக்கு முதல் 90° வடக்கு வரையிலும் 66° தெற்கு முதல் 90° தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அச்சரேகை அப்படின்றது அகலாங்கு லாட்டிடியூட், தீர்க்க ரேகை லாங்கிடியூட் என்றது நெட்டாங்கு, பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர் நில நடுவரை, கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகவரை, மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகரவரை எனவும் தமிழில் அழைக்கப்படுகின்றன. தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும் 45° அச்சப்பகுதிகளில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும் துருவ பகுதிகளில் இடைவெளி இன்றும் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட், பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் இது நேராக சென்றால் ஒரு நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும். இந்த கன்ஃபியூஷனை தவிர்ப்பதற்காகவே இக்கோடு வளைத்து வரையப்பட்டுள்ளது. புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு ஒரு நாள் சொல்றோம். ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம், ஒரு மணி நேரம் அப்படின்றது 60 நிமிடங்கள். 24 மணி நேரத்திற்கு 1440 நிமிடங்கள். புவி கோளத்தின் சுற்றளவு 360°. 360°க்கு 360 தீர்க்க கோடுகள் இருக்கும். 360° அப்படின்னா 1440 நிமிடங்கள் வரும். 1 டிகிரி நேரம் 4 நிமிடங்கள். 1 டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்கள். 60 நிமிடங்கள் 4 நிமிடங்கள்னா 15 டிகிரி வரும். அதாவது 1 மணி நேரத்தில் 15 தீர்க்க கோடுகளை புவி கடக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததாகும். இதற்கு நண்பகல் மிட்டே என்று பொருள். எனவே மெரிடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது. AM என்பது ஆன்டி மெரிடியன், நண்பகலுக்கு முன்னதாக என பொருள்படும். PM என்பது போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு என பொருள்படும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கில் குஜராத்தில் உள்ள கவுர்மெட்டா என்ற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாபூர் என்ற இடத்தின் வழியே 82½ கிழக்கு தீர்க்கக்கோடு செல்கிறது. சுந்தலசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசன்ல பேரிடரை புரிந்து கொள்ளுதல். ஸோ இதில் வரக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் பாக்ஸ் கொஸ்டின் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு குடிமையியல் போயிடலாம். குடிமையியலில் ஃபர்ஸ்ட் லெசன் மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி, மக்களாட்சி. ஃபேமஸ் கோர்ஸ் யார் சொன்னா அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். ஓகேவா. டெமோக்ரஸி அப்படின்ற ஆங்கில சொல் டெமாஸ் மற்றும் கிராஷியா என்ற 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். டெமாஸ் என்றால் மக்கள் என்றும் கிராஷியா என்றால் அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். ஓகேவா. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதல் இடம் கிடைத்துள்ளது. இந்த லெசன் அவ்வளோதான். நெக்ஸ்ட், உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். 1688 ஏர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி ஆகும். அடுத்து பாருங்க, நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. ஓகேவா. மொத்தமே 4 தான் இருக்கு. நெக்ஸ்ட், தேசிய ஊராட்சி தினம் தேசிய பஞ்சாயத்து தினம் கேட்டாலும் ஒன்றுதான். ஏப்ரல் 24. சொந்த லெசன் உள்ளதான்.
நெக்ஸ்ட்டு சாலை பாதுகாப்பு. இதில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1934ஆம் ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது. சாலைகள் புள்ளிகளால் ஆன கோடுகளால் குறிக்கப்பட்டன. நடைபாதைகளில் பெலிஷா பேக்சன் என்று அழைக்கப்பட்ட ஒளிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டன. இது பிரிட்டனின் போக்குவரத்து துறை அமைச்சர் எல் ஹோரி பெலிஷா அவர்களின் பெயரில் அமைக்கப்பட்டது. ஜீப்ரா கிராசிங் எனப்படும் கருப்பு வெள்ளைகளால் ஆன பட்டைகள் கருப்பு வெள்ளை கோடுகளாக மாற்றமடைந்தன. 2ஆம் உலகப் போருக்கு பின் தான் ஜீப்ரா கிராசிங் உருவாக்கப்பட்டன. ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நம்ம 6th கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதோட 6th அட்டம் சோசியலும் முடிஞ்சது. ஸோ 6th சயின்ஸ் அண்ட் சோசியல் கம்ப்ளீட்டாக நம்ம பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் 7th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவாக பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸில் போகும்போது இல்லை வேறு எங்கேயாவது இது பண்ணிட்டு இருக்கும்போது கூட கேட்கலாம். நம்மளால புக்கில் தேடி படிக்க கொஞ்சம் டைம் ஆகும். இது வீடியோனா நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாக்ஸ் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 7th பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக இதே மாதிரி சயின்ஸ் அண்ட் சோசியல். வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி இல்லை போலீஸ் எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.